சொல்லுவார்கள், சத்தியமா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உலக அதிசயம் என்று சொன்னால் அது ஒன்றுதான், அது நாம் பேசும் தாய்மொழி தமிழ்தான் என்று இந்த மன்றத்திலே சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திர தினத்தன்று கொடிகள் குத்துவதற்கு தரப்படுபவை குண்டூசிகள் அல்ல, அவை இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த தியாகிகளின் மெலிந்த உடல்கள். வேண்டுமானால் தடவி பாருங்கள், தடியால் அடிபட்டு தலை மட்டும் வீங்கி இருக்கும். எங்கள் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சுதந்திர நல் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை நாள் விழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் நடுவர் பெருந்தகை, அழகிலே விரிந்த நெற்றி, அறிவிலே முதிர்ந்த தோற்றம், விழியிலே அன்பு தேக்கம், விழிப்பிலே பாச தாக்கம், மொழியிலே தோய்ந்த நெஞ்சம், முத்தமிழ் நாவில் கொஞ்சும் பகுத்தறிவு மனச்சாரல், பண்பாட்டு தேனூரல், உண்மைகளின் சுரப்பு, உணர்வுகளின் வடிகால், எழுச்சியின் இயல்முரசு, கவித்துவத்தின் பொன்னூஞ்சல், எங்கள் பட்டிமன்ற பாவலர் அவர்களுக்கு அரங்கு நிறைந்த கரவொலி. ஏதோ ஒரு பெரிய நடுவருக்கு எழுதி வச்சிருக்காரு, அடுத்த மாதம் தான் இவனுக்கு சொல்லிவிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப படபடன்னு வந்துருச்சு அவர் சொல்ல சொல்ல. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, வர்ற 3ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி அவருக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். மலர்களின் அரசி ரோஜா, மேனால் பிரதமர் நேருவுக்கு பிடித்த மலர் ரோஜா. இந்த அரங்கு முழுவதும் ரோஜா. காரணம் எனக்கு தெரியவில்லை, மேடை ஏறிய பிறகுதான் தெரிந்தது. அத்துணைக்கும் காரணம் ரோஜாவனம் பள்ளி என்பது. ஏன் நான் சொல்றேன்னா, கல்வியா செல்வமா வீரமான்னு கேட்டிருக்காங்கல்ல, நான் கல்வியை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். கல்வியா செல்வமா வீரமாங்கிறதுல வீரத்தை நான் கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறேன். முதல்ல கல்வியா செல்வமா? கல்விக்கும் செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? செல்வம்னா பணம், அந்த பணத்தை நாம பாதுகாக்கணும். ஆனால் நாம் கற்ற கல்வி நம்மை பாதுகாக்கும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை வாதம். ஒரே பாயிண்ட். நீங்களாம் வீட்டுக்கு போனா கூட போகலாம், என்னத்தை நீங்க பாவம் நீ பேசி. நான் தமிழாசிரியராக இருக்கிறேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளை கவிதை எழுதல்னு ஒன்று உண்டுங்க. 5 மதிப்பெண்கள் உண்டு. டே கவிதை எழுத தெரியுமா? அப்படியே முழிப்பான் பையன். நான் சொன்னேன், ஒண்ணும் இல்லடா, சின்ன விஷயம். வெயில் காலம் வந்தது, காலுக்கு செருப்பு வாங்கலாம் என நினைத்தேன் 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 வெயில் காலம் போய்விட்டது. நான் சொன்னேன், மழை காலம் வந்தது, குடை வாங்கலாம் என நினைத்தேன் 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 மழை காலம் போய்விட்டது. குளிர்காலம் வந்தது, போர்த்திக் கொள்ள ஒரு போர்வை வாங்கலாம் என நினைத்தேன் 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 குளிர்காலம் போய்விட்டது. இதாண்டா கவிதை. என்ன அது? இல்லை சார், அதுக்கப்புறம் 2 வரி இருக்குன்னா பையன், என்னடா அண்ணே, தேர்வு காலம் வந்தது, படிப்பதற்கு புத்தகம் வாங்கலாம் என நினைத்தேன் 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 தேர்வு காலமே போய்விட்டது. சார் இப்படி எழுதுனா பாத்தீங்களா? அவனுக்கு கல்வியை பத்தி சிந்தனைகள் எதுவுமே இல்லை சார். ஆனா சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு அவனை சந்திச்சேன். ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான பொறுப்புல உட்கார்ந்திருந்தான். நீ எப்படா இங்க வந்தேன்னு கேட்டேன். சார் நான் அப்ப அப்படிதான் சார் இருந்தேன், இந்த வேலைக்கு ஒரு பியூனா தான் சார் வந்தேன். ஆனா வந்த பிறகுதான் தெரிந்தது, படித்து படித்து முன்னேறினால் உயர்ந்த பதவியை அடையலாம் என்று சொல்லி படித்து இந்த பதவியிலே அமர்ந்திருக்கிறேன் சார்னு சொன்னான் சார். அதான் சார் படிப்புக்குரிய லட்சணம். ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால், ஒரு பள்ளிவாசல் திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு நூலகம் திறந்தால் நம்மை படைத்த இறைவனுக்கே மகிழ்ச்சி என்று காமராஜர் சொன்னார். அந்த காமராஜர் சொன்ன விடயத்தை நடத்தி காட்டி இருக்கிறார் எங்கள் பட்டிமன்ற நடுவர். மதுரையிலே எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நூலகத்தை படைத்திருக்கிறார். சார் உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்கு நகை வாங்கி வச்சிருக்கலாம்,
பணம் இருக்கு அப்படின்னு நீங்க தைரியத்தோடு இந்த உலகில் வளம் வந்திருக்கலாம். நான் மட்டும் இல்லப்பா, இந்த உலகமே படித்து முன்னேற வேண்டும் என்று நூலகம் அமைச்சிங்க பாத்தீங்களா? அதனாலதான் சார் சொல்றேன், நீங்க கல்விக்குத்தான் தீர்ப்பு தருவீங்க. நகையை சேர்த்து வச்சிருந்தா சார் தூக்கிட்டு ஓடிடுவாங்க. புத்தகத்தை யாருமே எடுத்துட்டு போக மாட்டான். பார்த்துட்டு என்ன இவ்வளவு பெருசுக்கு என்னைக்கு படிக்கணும்னு வச்சுட்டு போயிடுவான். புத்தகத்தை பத்தி ஒரே ஒரு வரியில சொல்லலாம் சார். புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழே வாசிப்போம், ஆனால் புத்தகங்கள் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்தும் வல்லமை பெற்றது. புத்தகங்களுக்கு தொலைவில் இருப்பதே பிடிப்பதில்லை, அதனால்தான் அவை பக்கமாக இருக்கின்றன. சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? புத்தகம் சொன்னுச்சு, என்னை தலை குனிந்து படிடா. என்னை தலை குனிந்து படித்தால் நாளை சமுதாயத்தில் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்று என்னுடைய புத்தகம் சொல்லியிருக்கு சார். செல்வம்னு பேசுறதுக்கு பணம்னு பேசுறதுக்கு அபு வந்திருக்கிறார் பாத்தீங்களா? அவரை மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணாரு, ஜனவரி 1 சுவாமி மலை கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு நான் எனக்கு முன்னாடி நிக்கிறார் அவரு. அப்பனே முருகா, அவர் வேண்டிக்கிறாராம், அப்பனே முருகா இந்த வருஷம் நான் வாங்கின கடனை எல்லாம் தீர்த்துடு. ஆஹா, நல்ல வேண்டுதல்டா. அப்பனே முருகா இந்த வருஷம் நான் வாங்கின கடனை எல்லாம் தீர்த்துடு, இல்லன்னா கடன் கொடுத்தவனை தீர்த்துடு. இது அடுத்தால் வேண்ட மாதிரி தெரியலையே சார். இவர்களுடைய வாதம் என்னவாக தெரியுமா இருக்கும்? பணம்னு சொல்றவங்க, பணம் கொடுத்தா தானே சார் இந்த சமுதாயத்திலே படிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அது நியாயம் தானே? பணம் இருந்தா தானே சார் படிக்க முடியும். லட்ச லட்சமா நான் செலவு பண்றேன் சார், கோடி கோடியா செலவு பண்றேன் சார் என் பையனுக்கு. அந்த பணத்தை கொட்டி கொடுத்தால் தானே நீங்கள் சொல்லக்கூடிய கல்வி கிடைக்கும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நீங்க பணத்தை கோடி கோடியா செலவு பண்றீங்க, லட்ச லட்சமா செலவு பண்றீங்க, வேற எதுக்கும் செலவு பண்ணாம ஏன் கல்வியில் செலவு செய்கிறீர்கள்? ஏனென்றால் அந்த செல்வத்தை காட்டிலும் ஏதோ ஒன்று கல்வியில் இருக்கிறது என்ற காரணத்தினால தான் சார் அந்த கல்வியை நோக்கி நாம போறோம். இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பையன் படிக்கிறான் பாத்தீங்களா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு போய் பரீட்சை அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெற்றோர்ல யாராவது ஒருத்தங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பெற்றோர் நல்ல படிக்கிற புள்ள, ஆனா அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த பரீட்சை நாட்கள்ல தவறிடுறாங்க, யாராவது ஒருத்தவங்க. ஆனா அதை பொருட்படுத்தாம அந்த பொண்ணோ பையனோ எக்ஸாம் ஹாலுக்கு வந்துருவான். அதை அப்படியே பாத்தீங்கன்னா டிவியில போடுவாங்க, செய்தித்தாளில் பார்க்கிறோம். ஒன்னேன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க, நமக்கு பாதுகாப்பு நம்மளுடைய தாயும் தந்தையும் தான் என்பதிலே மறுப்பதற்கில்லை. ஆனால் தாயோ தந்தையோ தேர்வு நாளில் இறந்து போனால் கூட அவர்களை வைத்துவிட்டு அதனினும் பாதுகாப்பு கல்வி என்று என்னுடைய இளைஞர்கள் தேடி ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வியை காட்டிலும் சிறந்தது எதுவாக சார் இருக்கும்? நான் ஒரு 2 செய்தியோட முடிச்சுக்கிறேன் சார். 2 செய்தி தான். முதல் செய்தி, முன்னெல்லாம் இப்ப ரிசல்ட் வாட்ஸ்அப்ல வரும், நம்ம பிள்ளைக்கு வருதா இல்லையா? அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணன் காலத்துல ஒரு போஸ்ட் கார்டு அனுப்புவாங்க, உங்க பையன் பாஸ் ஆயிட்டான்னு போடுவாங்க. அதுக்கு சுதந்திர போராட்ட காலத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் வருவார். வகுப்பறையில ஆண்டினுடைய முதல் நாள்ல ஆசிரியர் வந்து அப்படி நிற்பார். 7ஆம் வகுப்புல வந்து நின்றுட்டு சொல்லுவார், டே நான் பேர் வாசிக்கிறேன் பத்தியா, நீங்க எல்லாம் இந்த வருஷம் தேர்ச்சி பாஸ் ஆயிட்டீங்க, போய் 8ஆவதுல போய் உட்காந்துங்க அப்படின்னு பேரை வாசிப்பார். அப்படித்தானே ஒரு காலத்துல இருந்துச்சு. அதே போல ஒரு வகுப்பறை ஆசிரியர் வராரு, பேர் அப்படியே வாசிக்கிறாரு. நான் வாசிச்சவங்க எல்லாம் 9ஆம் வகுப்பு எல்லாம் அங்க போயிடுங்க அப்படின்ட்டார். எல்லாரும் போயிட்டான். ஒரே ஒரு பையன் அப்படியே தயங்கி தயங்கி ஆசிரியர் பக்கத்துல வந்தான். அந்த ஆசிரியர் அன்னைக்கு தான் அந்த பள்ளிக்கு வந்து பணியில் ஏற்றிருக்கிறார். பையன் போய் அப்படியே கேட்கிறான், ஐயா நான் நல்லா பரீட்சை எழுதியிருக்கேன், என்ன ஃபெயில்னு சொல்றீங்களே, இதுல பேர் இல்லைல்ல, நீ ஃபெயில் தான் போடா அப்படிங்கிறார். ஐயா நான் நல்லா எழுதியிருக்கேன், உனக்கு 2 ரூபாய் ஃபைனு. இல்லைங்கய்யா ஒரு முறை இன்னொரு முறை பாருங்க. இல்ல உனக்கு 5 ரூபாய் ஃபைனு. இல்லையா இந்த வகுப்பிலேயே நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், உனக்கு 10 ரூபாய் ஃபைனு போடா அப்படிங்கிறார். அப்பதான் அலுவலகத்திலேருந்து ஒருத்தர் ஒடியார ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, ஐயா லிஸ்ட் எல்லாம் படிச்சிட்டீங்களா? படிச்சுட்டேன். இந்த பேப்பரை மறந்து வச்சுட்டு வந்தீங்களே, அப்படியா? இதுல என்ன இருக்கு? வகுப்பறையில பாஸ் ஆன பசங்க லிஸ்ட்டை படிச்சிட்டீங்க, இது என்ன லிஸ்ட் தெரியுமா? இந்த வகுப்பறையில முதல் மதிப்பெண் எடுத்த மாணவனுடைய பெயர் இருக்கிறது, இதை நீங்கள் படியுங்கள்னு அந்த அலுவலர் சொல்றார். வாங்கி படிக்கிறார். ராஜேந்திரன் அப்படின்னு சொல்றார். இந்த பையன் கை கட்டி நின்னா பார்த்தீங்களா, அது நான் தான் சார்னா. இவருக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. நீனா? ஆமா சார், அதைத்தான் சார் முன்னாடியே சொன்னேன்
அப்படின்னா ஆசிரியருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய சட்டை பையில் இருந்து 10 ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தார். அவன் வாங்கல, அவனுடைய கைகள் நடுங்குச்சு. ஏன் சார்னா, இல்லடா நீ தவறு பண்ணேன்னு சொல்லி உனக்கு 10 ரூபாய் அபராதம் போட்டேன், ஆனால் தவறு செய்தது நான், அதை தைரியமாக சொல்லியிருக்கிற, அதனால இந்த 10 ரூபாய் பணம் உனக்கு தாண்டான்னு சொல்லி வச்சுக்கிட்டாரு. அந்த பையன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு வந்தான். அந்த பையன் யார் தெரியுமா? அவன்தான் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் என்பதை உங்களுடைய உள்ளத்திலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வீரத்திற்கும் இந்த கல்விக்கும் என்ன தொடர்பு தெரியுமா? ஒண்ணு நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்ப்பது வீரம் அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்ப்பது வீரம் அல்ல, எதிர்கொள்வதுதான் வீரம். அந்த எதிர்ப்பது என்று சொன்னால் காந்தியடிகள் ஆங்கிலேயர்களை எதிர்க்கவில்லை, அகிம்சை என்கின்ற கல்வியால் எதிர்கொண்டார், நமக்கு விடுதலை கிடைத்தது. யூரிட்டாஸ் அப்படிங்கிறவன் இங்கிலாந்துல மிகப்பெரிய எழுத்தாளர், ஆகச்சிறந்த எழுத்தாளர் யூரிட்டாஸ் அப்படின்னு பேர். அவன் இந்தியாவிற்கு வந்தான். வந்து என்ன பண்ணா அப்படின்னா, ஒரு இந்தியாவை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று நினைத்தான். இந்தியாவை பற்றி ஒரு நூல் எழுதணும்னு நினைச்சான். ஒருத்தர் நூல் எழுதுறான்னா இந்தியாவுடைய பெருமையை எழுதுறதுக்கு தானே வரணும். இங்கிலாந்துல இருந்து வந்தவன் எதை பத்தி எழுதணுமா? இந்தியாவில் உள்ள அவலச்சுவைகளை எல்லாம், இந்தியாவில் எதெல்லாம் சரியில்லையோ அதையெல்லாம் தொகுத்து நூல் எழுதுவதற்காக வந்தான் யூரிட்டாஸ், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன். என்ன துரதிர்ஷ்டம் அப்படின்னா, அவன் பார்த்த ஒரு அறிஞன் ஒருவனை முதல்ல சந்திச்சான். அந்த அறிஞர்கிட்ட முதல் கேள்வி கேட்டான். என்ன கேள்வி தெரியுமா கேட்டான்? இந்தியாவில் இந்தியர்கள் யாரும் சட்டத்தை மதிப்பதில்லையாமே, உண்மையா என்று கேட்டான். ஆமாம், இந்தியாவில் யாரும் சட்டங்களை மதிப்பதில்லை, ஏனென்றால் இது வெள்ளையர் கொண்டு வந்த சட்டங்களை இந்தியர்கள் யாரும் மதிப்பதில்லை என்று அந்த அறிஞர் சொன்னார். இரண்டாவது கேள்வியே கேட்டான். இந்தியாவில் படிப்பறிவு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் தானே என்று கேட்டான். அதற்கு அந்த அறிஞர் சொன்னார், ஆமாம், இந்தியாவில் படிப்பு அறிவு இல்லாதவருடைய எண்ணிக்கை அதிகம். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய தூதுவர் மெக்காலே கொண்டு வந்த கல்வி திட்டத்தை இந்தியர்கள் ஒருவரும் மதிப்பதில்லை, அதனால் இந்தியாவில் கல்வி அறிவு பெறாதவருடைய எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னான். அவன் அப்படியே இங்கிலாந்து போயிட்டான் சார். போயிட்டு ஒரு நூல் எழுதினான். அந்த நூலுக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? அவன் இந்தியாவினுடைய அவலச்சுளையை, அவல நிலையை எழுத வந்த யூரிட்டாஸ் அவன் எழுதிய புத்தகத்திற்கு வைத்த பெயர் த குட் இந்தியா என்று வைத்தான். அதனுடைய முகப்பு பக்கத்தில் இந்த நூலை யாருக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னான் தெரியுமா? இந்தியாவில் நான் கண்ட புனிதர், அறிஞர், கல்வியில் சிறந்தவர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த நூலை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னான். அதுதான் சார் கல்வி. கல்வி என்பது ஒரு வயதில் வேட்டை, கல்வி என்பது ஒரு வயதில் வாழ்க்கை. ஆகவே நமக்கு புகழை தருவது, மகிழ்ச்சியை தருவது, அடுத்த சந்ததியினரை காப்பது கல்வியே, கல்வியே, கல்வியே என்று சொல்லி இடமமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம்.